இது ஒரு வாலபி. இவை ஆஸ்திரேலியா மற்றும் நியூ கினி போன்ற பகுதிகளில் வாழும் ஒரு வகை பாலூட்டி ஆகும். இது கங்கார் இனத்தை சேர்ந்தது. மேலும் இது சிறிய வகை விலங்கு ஆகும். இவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது. இந்த விலங்குகள் தாவரங்களை உண்ணும். இவை பொதுவாக மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும். இவை மடகாஸ்கர் காடுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை பாலூட்டி ஆகும். இது பழங்கள், இலைகள் மற்றும் பூச்சிகளை உண்ணும். மேலும் இவை பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். இது ஒரு கலைமான். இது வட அமெரிக்காவில் உள்ள காடுகளில் வாழும் ஒரு பெரிய வகை மான் ஆகும். இவை தாவரங்களை உண்ணும். மேலும் இவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது. ஆண் மான்களுக்கு மட்டுமே கொம்புகள் இருக்கும். கலைமான்கள் பொதுவாக பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். ஜெர்மனியில் உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் அடர்ந்த மரங்கள், அழகிய கிராமங்கள் மற்றும் அமைதியான ஏரிகளுக்கு பெயர் பெற்றது. இது குளிர்காலத்தில் பனியால் மூடப்பட்டு மிகவும் அழகாக இருக்கும். அங்கு நிறைய ஹைக்கிங் பாதைகள் மற்றும் பனிச்சறுக்கு விளையாட்டுகளும் உள்ளன. கேப்பச்சின் குரங்கு. இவை மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் காடுகளில் வாழும். இவை பழங்கள், பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளை உண்ணும். மேலும் இவை பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். இது ஒரு குரங்கு இனம். இதை ஊளையிடும் குரங்கு என்று அழைப்பர். இவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. மேலும் இவை மிகவும் சத்தமாக ஊளையிடும். இது ஒரு காட்டுப்பூனை இனம். யுரேஷியன் லிங்க்ஸ் என்று அழைக்கப்படும் இவை ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் காடுகளில் வாழ்கின்றன. இவை தனித்து வாழும் தன்மை கொண்டவை. மேலும் இவை மிகவும் கூர்மையான பார்வை திறன் கொண்டவை. இது ஓநாய். இவை நாய்களின் குடும்பத்தை சேர்ந்தவை. இவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. மேலும் இவை மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வேறு ஏதாவது விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இது வரிக்குதிரை. இவை ஆப்பிரிக்காவில் உள்ள சவானா மற்றும் புல்வெளிகளில் வாழ்கின்றன. வரிக்குதிரைகள் சமூக விலங்குகள் மற்றும் குழுக்களாக வாழ்கின்றன. மேலும் இவை தாவரங்களை உண்ணும் பாலூட்டி வகையை சேர்ந்தவை. இது ஒரு மலை ஆடு. இவை மலைப்பாங்கான பகுதிகளில் வாழும் பாலூட்டி வகையை சேர்ந்தவை. மலை ஆடுகள் தாவர உண்ணிகள் மற்றும் மிகவும் சுறுசுறுப்பானவை. இந்த ஆட்டின் கொம்புகள் மிகவும் நீளமாகவும் வளைந்தும் காணப்படும். இது மக்கா குரங்கு. இவை பொதுவாக காணப்படும் குரங்கு இனம். இவை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் காடுகளில் வாழ்கின்றன. மக்கா குரங்குகள் சமூக விலங்குகள் மற்றும் குழுக்களாக வாழும். இவை பழங்கள், இலைகள் மற்றும் பூச்சிகளை உண்ணும்.
வளையவால் லெமூர். இவை மடகாஸ்கர் காடுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய வகை பாலூட்டி ஆகும். இது பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். இவை பழங்கள், பூக்கள் மற்றும் இலைகளை உண்ணும். இதன் வால் கருப்பு மற்றும் வெள்ளை வளையங்களை கொண்டது. இது வெல்வெட் குரங்கு. இவை ஆப்பிரிக்காவில் உள்ள சவானா மற்றும் காடுகளில் வாழ்கின்றன. இவை பழங்கள், இலைகள், பூச்சிகள் மற்றும் சில நேரங்களில் சிறிய விலங்குகளையும் உண்ணும். வெல்வெட் குரங்குகள் மிகவும் சமூக விலங்குகள் மற்றும் குழுக்களாக வாழும்.